ஹாய், இன்றைக்கி டைட்டிலில் 1 மணி நேரத்தில் ப்ரைடல் ப்ளவுஸ் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் டைட்டில் கொடுத்துருந்தேன். ஆமாங்க, கண்டிப்பாக கற்றுக்கலாங்க. நீங்கள் 1 மணி நேரத்தில் நான் சொல்லுகிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 1 மணி நேரத்தில் கற்றுக்கலாம். ஓகேவா? 1 மணி நேரத்தில் நீங்கள் போட முடியாது, 1 மணி நேரத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம போட ஆரம்பிப்போமா? இப்போ நம்ம இந்த சுகர் பீடு வச்சு தான் போட போகிறோம். இப்போ ப்ரைடலாக ஒரு ப்ளவுஸ் போடணுன்னா கண்டிப்பாக இந்த சுகர் பீடு ரொம்ப முக்கியம். சுகர் பீடு வச்சு தான் இப்போ எல்லாருமே என்ன பார்த்திங்கன்னா யூடியூப்பை பார்த்து கற்றுட்டு சுகர் பீடை வச்சியே இந்த பீடு வச்சியே மெயின்டைன் பண்ணி ப்ரைடலாக ப்ளவுஸ் போடக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த பீடு வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். நான் ஏற்கனவே சங்கிலி தையல் ஜரி த்ரெட்டு வச்சு எப்படி போடுது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஒரு நாளையில் நம்ம ஆரி ஒர்க்கு கற்றுக்கலாம் வாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் சங்கிலி தையல் தெரியாதவங்க அதை கற்றுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 4 வீடியோவுக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். இப்போ நம்ம இந்த சுகர் பீடு வச்சு எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு லைன் போட்டுக்கிறேன். நான் இதில் தான் பீடு போட போகிறோம். இப்போ நான் நீடில் என்ன நீடில் நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது அயன் நீடில். அதில் நான் நூல் சுற்றி வச்சுருக்கேன். நீங்களும் அயன் நீடில் எடுத்துக்கோங்க. இல்லை துளி பிராண்டி எடுத்துக்கதா இருந்தாலும் ஓகே தான். அந்த நீடிலை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நீடில் எடுத்திருக்கேன். த்ரெட்டு பார்த்தீங்கன்னா காட்டன் த்ரெட். நம்ம சாதா நார்மல் மிஷினில் தைப்போம் இல்லையா, அந்த த்ரெட்டு தான். காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். சுகர் பீடு நான் ப்ரீ ஷோ எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு சுகர் பீடு இப்போ பழவதுக்கு ஏதாவது ஒரு சுகர் பீடு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை எப்படி இந்த நூலை பிடிக்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த பெருவிரல், அதுக்கப்புறமா இந்த நடுவிரல், இந்த 2 விரலையும் வச்சு பிடிச்சி ஆள்காட்டி விரலில் இப்படி சுற்றி இங்கே இதை பிடிச்சிக்கணும். நம்ம ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸு எடுத்துகிட்ருக்கோம். அதில் எப்படி நூலை அடியில் எடுக்கிறது எல்லாமே நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நீட்டாக தெரியும். தெரியாதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கீழே நூலை எடுத்துட்டோமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஊசியை எப்போவுமே இப்படி தான் பிடிக்கணும். பெண்ணு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நீடியில் இந்த மாதிரி எல்லா விரலும் இங்கே இருக்கா, இந்த ஒரு விரல் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். நான் இந்த ஒரு விரல் மட்டும் இங்கே வச்சுட்டு மீதியெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். நான் நீடில் எப்படி பிடிக்கணும் இதுக்கெல்லாம் தனியாக கிளாஸில் வீடியோ போட்டிருப்பேன். கிளாஸ் 1, 2 அந்த மாதிரி போட்டிருப்பேன். நீங்கள் அதில் பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சுகர் பீட் நான் எப்படி எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஊசியை இந்த பீடுக்குள்ளே குத்துறேன்னா, இப்போ இந்த விரலை வச்சு இதை அப்படி எடுக்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த ஹோலுக்குள்ளே இந்த ஊசி எப்படி விட்டுட்டு இதை வச்சு இப்படி எடுக்கிறேன். ஹோலுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு இந்த விரலை வச்சு, இது என்ன விரல் பார்த்துக்கோங்க, இந்த மோதிர விரல் வச்சு நான் இந்த மாதிரி எடுக்கிறேன்னா, எடுத்துட்டு இப்போ இங்கே நான் கொண்டு வரேன். இங்கே ஒரு இதை அப்படி விடுறீங்க. விட்டுட்டு அப்படி ஒரு சங்கிலி தையல் பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு இதை எடுக்கமா? இப்போ இதை எப்படி விட்ட உடனே அது கீழே அடியில் போகலை அப்படின்னா பார்த்துக்கோங்க, இப்படி விடுறீங்க. விட்டுட்டு ஒரு சங்கிலி தையல், 1 மோர். இப்போ நம்ம ஊசியில் பீடை எடுத்துட்டோமா? எடுத்துட்டு இப்போ இந்த நூல் இப்படி இருக்கா, இதில் இதை இப்படி விடுறோம். இப்படி விடும்போது அந்த பீடு அடியில் போகலைன்னா இந்த விரலை வச்சு நீங்கள் அப்படி தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு இப்போ பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ பீடு இப்படி இருக்குது இல்லையா, அதை நீங்கள் இந்த விரலை வச்சு இப்படி எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அப்படியே இங்கே கொண்டு வரீங்க. இது இங்கே இருக்குவா இப்படி. இப்போ இதில் இப்படி விட்டுட்டு அது போகலைன்னா அந்த விரலை வச்சு தள்ளி விட்டுக்கோங்க. தள்ளி விட்டுட்டு அப்படியே கீழே அடியில் த்ரெட்டை பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல்.
நான் சொல்லி கொடுக்குற மெத்தடை அப்படியே 1 ஹவர் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பராக ப்ரைடலாக ஆரி ஒர்க்கு போடலாம். பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து பீடை எடுத்துட்டேன். எடுத்துட்டு இதை விடுறேன். விட்டுட்டு அப்படி பக்கத்தில் ஒரு சங்கிலி தயார். பீடை எடுக்கிறோம். கையெல்லாம் இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. கையெல்லாம் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டால் தான் நம்ம வந்து 1 மணி நேரத்தில் போட முடியும். ஓகேவா? இப்போ இப்படி வச்சுருக்கேன். ஊசி நேராக தான் பிடிக்கணும். நீங்கள் வந்து இப்படி சரிச்சு இந்த மாதிரியெல்லாம் சரிச்சு இப்படியெல்லாம் நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த பீடை அங்கே கீழே போகாது. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஊசியை வந்து எப்போவுமே 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். இந்த மாதிரி நேராக பிடிச்சாதான் அது நேராக இப்படி போய் நம்ம வந்து இங்கே பக்கத்தில் இப்படி சங்கிலி தையல் நீங்கள் வந்து இப்படி சரிச்சு வச்சு குத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி குத்தும்போது இங்கே அங்கே கொஞ்சம் தள்ளி சங்கிலி தையல் விழுந்துடும். அப்போ அடுத்த பீடு நீங்கள் போடும்போது அந்த பீடு வந்து தள்ளி தள்ளி வரும், நம்மளுக்கு நெருக்கமாக வராது. அதனால் என்ன பண்ணணும்னா ஊசியை வந்து 90 டிகிரியில் தான் பிடிக்கணும். ஊசியை நேராக தான் பிடிக்கணும். ஊசியை நேராக தான் பிடிக்கணும். நேராக தான் பிடிச்சி இந்த மாதிரி போடணும். ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் 1 மணி நேரம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துடும். இப்படி எடுக்கிறீங்க, ஊசியை நேராக பிடிக்கிறீங்க, இதை அப்படி அடியில் விடுறீங்க. அவ்வளோந்தான். நீங்கள் எப்போவுமே நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் போட எவ்வளோ அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பீடாக தான் போடணும். இல்லைன்னா நம்ம வந்து 2 பீடாக போட்டு 2 இல்லைன்னா 1. அதுக்கு மேலே எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் 3 பீடு அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு பீடாக தான் போடணும். இப்போ நான் 2 பீடு எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. 2 பீடு எடுத்து அதே மெத்தடு தான். அப்படி போட்டுட்டு அதில் ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு அடுத்தால மறுபடியும் பீடு எடுத்து போடுறோம். ரெண்டு பீடு எடுக்கிறேன். அப்படியே ஊசியை நேராக பிடிக்கிறேன், அதை அப்படியே விடுறேன். இதில் நாட் போடுறது எப்படின்னா, நம்ம இது முடித்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நீங்கள் பீடு போட்டு முடித்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் ஒரு சங்கிலி தையல் போட்டு அதில் நாட் போட்டுக்கணும். இதே மெத்தடு தாங்க. நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் 4mm பீடு எடுத்திருக்கேன். இப்போ வந்து சுகர் பீடு வந்து நம்ம 2 எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 4mm பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு பீடாக தான் போடணும். எப்போவுமே நம்ம வந்து 2 பீடாக போடக்கூடாது. ஒரு பீடாக எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சங்கிலி தையல் போடணும். ஓகே, நீட்டாக பண்ணுங்கள். இதை நல்லா ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத மாதிரி ப்ளவுஸ் போடணுன்னா இப்போ வந்து இதுவே உங்களுக்கு ஓகே தான், இதுவே போதும். இதே மாதிரி 4mm பீடு, சுகர் பீடு, அப்புறம் மறுபடியும் சுகர் பீடு, அப்புறம் ஸ்டோன் செயின், இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டே ப்ரைடலாக ப்ளவுஸ், ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போடக்கூடிய அளவுக்கு நீங்கள் கற்றுக்கலாம். இந்த சுகர் பீடு போட நீங்கள் கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். கண்டிப்பாக 1 மணி நேரம் நீங்கள் வந்து இந்த சுகர் பீடை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ப்ரைடலாக ப்ளவுஸ் போட கற்றுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வளைவு இப்போ வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஒரு வளைவில் போடணும்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இதில் வந்து சுகர் பீடை இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரீங்களா, இங்கேருந்து இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த முக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரணும். அதை நம்ம இப்போ ஒரு வாட்டி பார்த்துருவோமா அந்த முக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த வளைவில் நம்ம போடுவோம். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த சுகர் பீடை வந்து நீங்கள் நீட்டாக கற்றுக்கிட்டாலே போதும். சங்கிலி தையல் வந்து சங்கிலி தையல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சுகர் பீடை கற்றுக்கிட்டாலே நீங்கள் வந்து ப்ரைடலாக ப்ளவுஸ் போடக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து டெவலப் ஆகிடலாம்.
உங்களுக்கு இன்னும் கிளியராக நம்ம வந்து நீட்டாக ஒரு கிளாஸ் போய் படிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து 500 ஃபீஸ் வாங்கி அட்மிஷன் ஃபீஸ் தான் 500 மட்டும்தான் வாங்குகிறோம். அப்புறக்கு கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த முக்கு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இந்த முக்கில் இப்படி வந்துச்சா, இப்போ வந்து போதும். இதில் இந்த இடத்துல நான் ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சங்கிலி தையல் போட்டிருக்கேன். இப்போது இந்த 2 பீடுக்கும் நடுவில் இந்த இடத்துல போய் ஒரு சங்கிலி தையல், அதில் வந்து சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீடு போடுங்க. நான் வந்து படம் வரைஞ்சது கொஞ்சம் நல்லா வரையலை, அதனால் அதுக்கு மேலே போடல. நீங்கள் நீட்டாக வரைஞ்சி நீட்டாக பண்ணுங்கள், சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்களேன், அந்த முக்கு கரெக்டாக வந்திருக்கா. இங்கே ஒரு சங்கிலி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஒரு சங்கிலி தையல் போட்டு அதுக்கப்புறமா பீடு போட்டேன். ஓகே, இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.